எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 7வது வீடியோவில் இருக்கிறோம். இந்த 7வது வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உயிரெழுத்துக்களுடைய மெய்யெழுத்துக்கள் சேரும் பொழுது எந்த மாதிரியான ஒரு குறியீடுகள் மெய்யெழுத்து மேலே வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சைடில் எந்தெந்த உயிரெழுத்துக்களுக்கு எந்தெந்த மாதிரியான குறியீடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதை நீங்கள் இப்போ மனப்பாடம் பண்ண வேண்டாம். இது இப்போ நம்ம காமிக்கிறதுக்கான காரணம், இதை உங்களுக்கு ஒரு பிக் பிக்சரில் ஒரு பேர்ட் வியூ மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு காவ் எடுத்துக்குவோம். தமிழில் கா, கா, கி, கீ, கு, இது எல்லாமே கானாவோட தொடர்புள்ள 1-2 மாற்றங்களில் அந்த எழுத்துடைய வடிவம் மாறுது. அப்போ கா கீ ஆகணும்னா மேலே ஒரு சுழி சுழிக்கணும். கீ ஆகணும்னா அந்த சுழியிலேருந்து இன்னொரு சுழி சுழிக்கணும். கூ ஆகணும்னா அந்த கா முடியாமல் அது அப்படியே ஒரு சுற்றணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களில் கா பல உயிரெழுத்தோடு சேர்ந்து வேறு உருவம் அடையுது. இதே மாதிரி சம்ஸ்கிருதத்துலேயுமே உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சேரும்பொழுது வேறு மாதிரியான உருவங்கள் வரும். அதை தான் இப்போ நம்ம ஒவ்வொரு உயிரெழுத்தோடு சேரும்போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். க, கா. அப்போ எல்லா ஆனாவுக்கும் ஒரு கோடு எக்ஸ்ட்ரா போட்டால் முடிஞ்சு. இது ஒரு காமன் ரூல். எப்படி நம்ம துணைக்கால் போடுவோமோ எல்லா எழுத்துக்குமே, க, ச, ட, த, ப, தமிழில் எல்லாத்துக்குமே பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டால் அது நெடிலா எப்படி ஆகுதோ, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் அது நெடிலாகும். கி. இப்போ எப்படி நம்ம சம்ஸ்கிருத தமிழில் ஒரு சுழி சுழிப்போமோ, இங்கே முன்னாடி எழுத்துக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டு துணைக்கால் வலது பக்கம் வரும். கீக்கு ஈனாவோட சேரும் பொழுது காக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டு இந்த கோட்டையும் அந்த கோட்டையும் மேலேருந்து கோடை மாதிரி சேர்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயுமே கீழே 2-3 எழுத்தோட சாம்பிளும் கொடுத்துருக்குறேன். மேலே கொடுத்துருக்கிறது கானா. இது இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது கானா. அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறது ரா. அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறது பா. நம்ம எழுத்தெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த எழுத்து வரலைங்கிறது உங்களுக்கு தெரியணும். நம்ம ஆல்ரெடி கார்டு எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், ஒரு கார்டில் அந்த எழுத்தை எழுதி அந்த கார்டை திருப்பி ஃப்ரண்ட் பேக்கு பார்த்து அதை ரெகக்னைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விளையாட்டை பற்றி கூட நம்ம போன வீடியோலெல்லாம் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அது பற்றின பதில்களை நம்ம சொல்லுவோம். அப்போ மேலே இருக்கிறது ஒரு பெரிய கானாவுடைய ஃபுல் எழுத்து பார்க்க போகிறோம். கீழே வேறு எழுத்துடைய ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்போ கீழே ரீ, மீ, வி, 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 வாவோட இ, வி. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா எழுத்துக்கும் முன்னாடி ஒரு கோடு, அதிலிருந்து ஒரு சேருது. அந்த மெயின் எழுத்தும் அந்த முன்னாடி போட்டிருக்கிற அந்த கோடையும் சேர்த்தா அது ஈயோடைய உருவம். இப்போ அடுத்த ஈ தீர்க்கம். அப்போ அந்த ஈ நெடில் தீர்க்கத்துக்கு இடது பக்கம் போடாமல் வலது பக்கத்துலேயே போடுறோம். அப்படின்னா துணைக்கால் எங்கே போட்டோமோ அதே துணைக்கால் மாதிரி நம்மளும் ஒரு கோடு போட்டு அந்த துணைக்காலை மேலேருந்து இந்த உயிர் மெயின் எழுத்தோடு நம்ம சேர்த்துட்டோம்னா அது ஈ ஆயிரும். கா பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் கா. இந்த காவையும் மேலேருந்து இப்படி சேர்த்துட்டா கீ. அதே துணைக்கால எழுத்துக்கு முன்னாடி போட்டுட்டா கி. இங்கே போட்டதே இப்படி திருப்பி போட்டால் கி. இங்கே கீழே இருக்க எழுத்துக்கள் எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? இது என்ன எழுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். க வர்க்கத்தில் இருக்குது. க, 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 க. இந்த 4ல் ஒரு எழுத்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? க. ஆமாம். இது சரஸ்வதி, ச. இது நீ. இப்போ அடுத்தது நம்ம போவோம். உ, ஊனா. உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது சம்ஸ்கிருத எழுத்து, இங்கே தமிழ் எழுத்து. உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம ஃப்யூச்சரில் தமிழை குறைச்சிருவோம். ஆனால் இது எழுத்து வடிவம்ங்கிறதுனால நம்ம தமிழை நம்மளுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ரொம்ப பயன்படுத்துகிறோம். அப்போ கூனாக்கு என்னதுப்பா சின்னம் அப்படின்னு கேட்டால், நம்ம எழுத்துக்கு முன்னாடி பார்த்து ஒரு சுழி சுழிச்சா அது கு. எல்லா இடத்துலையும் பாருங்கள், எழுத்துக்கு முன்னாடி இருந்தால் குட்டி குரில், எழுத்துக்கு அப்புறம் இருந்தால் நெடில். எப்படி அந்த ஈனாக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டாங்களோ அதே மாதிரி கூனாக்கு
இப்படி ஒரு சுழி எழுத்துக்கு முன்பக்கம் பார்த்து திருப்பி விடுறாங்க. அப்போ எந்த எழுத்தாக இருக்கட்டும், கீழே பாருங்கள், சா இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஒரு சுழி சுழிச்சா சு. டூ இருக்குது, டா இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சுழி சுழிச்சா டு. தா இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சுழி சுழிச்சா து. அப்போ எந்த எழுத்துக்கு கீழேயும் ஒரு சுழி வந்து முன்னாடி இருக்கிற டைரக்ஷனை பார்த்து திருப்பிட்டோம்னா அது வந்து ஊ. அடுத்தது ஊ. இப்போ நம்ம இங்கே திருப்பினோமா, அதே மாதிரி கையை கொண்டு போய் கீழே திருப்பிட்டோம்னா, வலது பக்கம் திருப்பிட்டோம்னா அது வந்து ஊ ஆயிரும். அப்போ இந்த எழுத்து எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து வெளியே போகுது, இங்கே வந்து வெளியே போகுது. இது வந்து கு, இது வந்து பூ, இது வந்து சு, இது வந்து என்ன எழுத்து யா. அப்போ யாவோட ஈயோட ஊ சேரும்போது யு. யு இல்லை யூ, தீர்க்கம், அந்த வட்டம் வந்து வளைஞ்சு வருது. அப்போ அ ஆ இ ஈ உ ஊ. அடுத்து என்ன எழுத்து ரு. இந்த ரு வந்து ஊ மாதிரியே இருக்கும், இடது பக்கம் நம்மளுடைய அந்த எழுத்துடைய வலது பக்கமே சுழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கீழே வழியாக சுழிச்சா அது வந்து ஊ, எதிர்வினையில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம சுழிச்சா அது வந்து ரு. ஒரு எழுத்து முடியுது, அப்படியே ஒரு சி போட்டோம்னா அது வந்து ரு. சி போட்டால் ரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஷேப்பில் இருக்கா, க கிரு. வச்சோ, இது ஒரு சின்ன தப்பாயிருச்சிங்க, மன்னிக்கணும். இங்கே வந்து ரா, ரீ கிடையாது, மீ கிடையாது, வி கிடையாது. இந்த ராவோட இந்த முடிகிற இடத்துல இப்படி ஒரு சி போட்டால் அது வந்து ரு. இந்த மாக்கு கீழே இப்படி ஒரு ரு போட்டால், சி போட்டால் அது வந்து மிரு. இந்த வாக்கு கீழே இப்படி ஒரு சி போட்டால் விரு. இந்த கோடு, இந்த ஈனாவோட சிம்பல் இதெல்லாம் இருக்காது. ஏதோ தப்பாயிருச்சு. அடுத்தது ரு. ரு ரு நெடில், தீர்க்கம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 2 சி போடணும். ஒரு சி போட்டு அதிலேருந்து இன்னொரு சி. இதை வந்து நம்ம 3 திருப்பி போடுற மாதிரியும் போடலாம், இல்லை இதில் போட்டிருக்க மாதிரி ஒரு சி போட்டு அதோட இடுப்புலேருந்து திரும்ப ஒரு சியும் போட்டுக்கலாம். ஸோ 3 மாதிரியும் போடலாம், இல்லை ஒரு சி போட்டு அதோட பாதியிலேருந்து இன்னொரு சியும் போட்டு நம்ம ரு அப்படிங்கிற ஒரு எழுத்தையும் உருவாக்கலாம். கிரு, ப்ரு, மிரு, விரு. அப்போ எந்த எழுத்துக்கு கீழேயும் ஒரு 3 திருப்பி கீழே போடுற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டால் அது வந்து அந்த எழுத்தோட ரு அப்படிங்கிற ஒரு சத்தம் சேருது. ரு வந்து பயன்பாட்டில் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இனிமேல் நம்ம சம்ஸ்கிருத வகுப்புகளில் ரு பார்க்க மாட்டோம். இப்போ ஏ பார்க்க போகிறோம். கு, ஏ, கே. நம்ம தமிழில் என்ன பண்ணுவோம், கேக்கு கொம்பு போடுவோம். இங்கே மேலே இழுத்து விடணும். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், இடது பக்கம் ஒரு கோடு இப்படி இழுத்து விட்டால் அது வந்து ஏ சத்தத்தோடு வரக்கூடிய ஒரு குறியீடு. எந்த எழுத்துக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற திசையை நோக்கி ஒரு கோடை இப்படி சாய்வாக போட்டுட்டா அது வந்து ஏனா. இங்கே ரா இருக்குது, கீழே ராக்கு மேலே எழுத்துக்கு முன்பக்கம் பார்த்து ஒரு சாய்வான கோடு ரே, மே, பே. இப்போ அடுத்த ஏ ஐ, இங்கே வந்து ஏ கிடையாது, ஏ தான், ஏ ஐ. இது வந்து நெடில் ஏனா. இப்போ ஏனாக்கு அடுத்து ஐநா வரப்போகுது. இப்போ ஐநாக்கு என்ன சிம்பல், யாராவது கெஸ் பண்ண முடியுமா? வலது பக்கமா? இல்லை, ஐநாக்கு 2 கோடு. எப்படி இடது பக்கம் ஒரு கோடு வருதோ அதே மாதிரி இன்னொரு கோடும் போட்டால் அது வந்து ஐ. அப்போ கா இருக்குது, 2 கோடு போட்டால் கை. ரா இருக்குது, 2 கோடு போட்டால் ரை. மா இருக்குது, 2 கோடு போட்டால் மை. பா இருக்குது, 2 கோடு போட்டால் பை. ஈஸியாக இருக்குதா, குழப்பமாக இருக்குதா, பயமாக இருக்குதா? நம்ம வந்து வகுப்புங்கிறதுனால நம்ம வந்து எல்லா எழுத்தையுமே போகிறோம். நீங்கள் பண்ண போகிறது வந்து ஒவ்வொரு எழுத்தையாக எடுத்துகிட்டு அந்த எழுத்துக்கு அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஔ ரு ரு அம் அஹா இந்த எல்லா உயிரெழுத்தையும் சேர்த்து நீங்களாக ஒரு லிஸ்ட்டு போடணும். நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸும் தருவேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பிடிஎஃப்ஸுமே வந்து இதுக்கு அடுத்த இந்த கோர்ஸ் எங்கே இருக்குதோ அதுக்கு கீழே இருக்கிற கோர்ஸ்லேயே நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம்.
நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அங்கங்கே வீட்டில் ஒட்டி கூட வச்சுக்கலாம். அப்போ தான் நீங்கள் வந்து நடக்கும்போது, போகும்போது, சமைக்கும்போது என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் வந்து அந்த எழுத்தை பார்த்து உங்களுக்கு அந்த எழுத்து வந்து எப்படி பண்ணணுங்கிறதும் வந்து புரிதல் இருக்கும். இப்போ அடுத்த பார்க்க போகிறது வந்து ஓ. ஓ இல்லை ஓ. அப்போ அந்த ஓ நெடிலுக்கு அங்கே எப்படி ஆ போட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டு அந்த துணைக்கால்லேருந்து ஒரு கோடு வருதோ, அதே மாதிரி துணைக்கால் மேலேயே ஒரு கொம்பு போட்டுட்டா, மேலே ஒரு கோடு போட்டுட்டா சாய்வா, அது வந்து ஓ. பாருங்கள், க இருக்குது பக்கத்தில் ஒரு கோடு, மேலே ஒரு சாய்வான கோடு. ரா இருக்குது பக்கத்தில் ஒரு கோடு, மேலே ஒரு சாய்வான கோடு. அப்போ கோ, ரோ, மோ, இது என்ன எழுத்து? ப. போ. இதான் வந்து ஓனாவுடைய குறியீடு. அடுத்த ஔ. நம்ம தமிழில் ஔ எப்படி போடுவோம் நமக்கே தெரியும். 2-3 எழுத்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பார்க்குறதுக்கு, புதுசாக இருக்கிறவங்களுக்கு படிக்கவே கஷ்டப்படுவாங்க. இங்கே ஔ வந்து சேம். எப்படி நம்ம உயிரெழுத்து ஔ போடுறோம், இந்த எழுதியிருக்கு பாருங்கள், ஒரு 3, அதிலிருந்து ஒரு பாலம், ஒரு கோடு போட்டால் ஆனா, அது பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் ஆ, துணைக்கால் போட்டால், அந்த துணைக்கால்லையே மேலே 2 கோடு போட்டால் ஔ. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற துணைக்காலில் 2 கோடு போட்டால் ஔ, ஒரு கோடு போட்டால் ஏ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சாரி, ஓ. அப்போ க பக்கத்தில் ஒரு கோடு, மேலே 2 கோடு போட்டால் கௌ, மௌ, வௌ, பௌ. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன்னிக்கணும். பயிற்சி ஒன்று தான் வழி. என்ன தான் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாலும், அவர் எவ்வளோ திறமையான ஆளாக இருந்தாலும், ஒரு குழந்தைக்கு, ஒரு வித்தியார்த்திக்கு அறிவு வர்றதுக்கு, அந்த விஷயத்தை பற்றின ஒரு புரிதல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பயிற்சி, அபியாஸ். எங்களோட குருகுலத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு குடிரம் இருக்குது. அந்த குடிரத்தில் வந்து ஒரு அழகான ஒரு கோட் எழுதியிருப்பாங்க, ஆச்சாரியாத் பாதமாதத்தை. அப்படின்னா ஆச்சாரியர் வந்து, ஒரு ஆசிரியர் வந்து வெறும் 25% தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆச்சாரியாத் பாதம், பாதம்னா கால், ஒரு கால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். 3 கால் இன்னும் சொல்லிக் கொடுக்க முடியாது. கால்னு நம்ம சொல்கிறோம், கால், அரை, முக்கால் சொல்கிறோம்ல, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துலேயும் பாதம், பாதம்னா கால், தமிழ்லையும் பாதம்னா கால் தானே. அப்போ ஆச்சாரியாத் பாதமாதத்தே, பாதம் சிஷ்யஸ்வமேதையா. மீதி இருக்கிற ஒரு கால் வித்தியார்த்தியான ஸ்டூடெண்ட்டு வந்து அவங்களே படிச்சுக்கிறது மூலமாக, செல்ஃப் ஸ்டடி மூலமாக, ப்ராக்டிஸ் மூலமாக, அபியாசம் மூலமாக, அவங்களே பயிற்சி பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு கால் வந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறார், இன்னொரு கால் வந்து அவங்களே சொந்தமாக பயிற்சி பண்ணுறதுனால அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆச்சாரியா பாதமாதத்தே, பாதம் சிஷ்யஸ்வமேதையா, பாதம் ச பிரம்மச்சாரிபியா. பிரம்மச்சாரின்னா யார்? கூட படிக்கிற குழந்தைங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரினா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கூட இருக்கிற சகபாட்டினா, கூட படிக்கிறவங்க. அப்போ குரூப் ஸ்டடி. நம்ம ஒன்று புரிஞ்சிருப்போம், நமக்கு ஒரு விதமாக புரிஞ்சிருக்கும், இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு விதமாக புரிஞ்சிருக்கும். அப்போ அவங்களோட நம்ம பேசி நமக்கு புரிஞ்சது சொல்லும்போது, அவங்க புரிஞ்சது சொல்லும்போது, நம்ம 2 பேருக்கு ஒரு இடத்துல ஒரு புரிதல் வரும். ஓ இப்படியா, இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கால் நம்ம, கால் ஆசிரியர், கால் கூட இருக்கவங்க. அப்போ 4வது கால் என்ன? கெஸ் பண்ணுங்க. பாதம் காலக்கிரமேணஹி. இன்னொரு கால் காலம்தான் சொல்லிக் கொடுக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்று, உணர்றது ஒன்று. உணர்றது வந்து வாழ்க்கையில் ஒரு கட்டம் மாறும்போது தான் நமக்கு நிஜமான ஒரு புரிதல் வரும் அப்படின்னு காலத்தையுமே வந்து ஒரு காலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஒரு பாதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்குறாங்க. அதனால் இது எல்லாமே வந்து நம்ம பயிற்சியில் இருக்குது. நம்ம முதல் கட்டம் பண்ணிட்டோம். 2வது பாதம் வந்து பயிற்சி. 3வது கட்டமாக நம்ம ஒரு கம்யூனிட்டி கேதர் பண்ண போகிறோம். அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஆடியோவை கூட நம்ம அங்கே ஷேர் பண்ணி ஒருத்தர் அவங்களோட ஆடியோ பேசுகிற மாதிரி பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் லெவல் முடிப்போம். எல்லா கிளாஸையும் ஃபுல்லாக கேளுங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் இருக்கிற பயிற்சிகளை வந்து நம்ம நோட்டில், பேப்பரில் எழுதி நம்ம பயிற்சி பண்ணணும். இப்போ வந்து அம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே பார்த்துட்டோம். எல்லா எழுத்துக்கும், எல்லா மெய்யெழுத்துக்கு மேலேயும் மேலே ஒரு புள்ளி வச்சுட்டா அது வந்து கம், ரம், லம், பம் இப்படி பேர்கள்
எழுத்துடைய ப்ரொனவுன்சியேஷன் மாற ஆரம்பிச்சிடும். அதோடைய குறியீடு மேலே வைக்கிற ஒரு புள்ளி. தமிழில் காக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா இக்கு, சம்ஸ்கிருதத்தில் காக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா கம்மு. இதுதான் வித்தியாசம். அடுத்தது பார்ப்போம். அஹா, மேலே வைக்கிற புள்ளியை பக்கத்தில் 2ஆக வச்சிட்டோம்னா ஹ. இது வந்து ஹா கிடையாது, இது வந்து ஹ. 2 வித்தியாசம் இருக்குது. நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ போக வேண்டாம், ஏன்னா நமக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போதைக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விசர்க்கத்துக்கும் ஹாங்கிற ஹனுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாக்கும் வித்தியாசம் இருக்குது. ராமஹா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஹனுமான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, ஹனுமான்னு சொல்லும்போது இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து வரும். ஹ ஹ ஹ ஹ ஹரிஹி ஹரிஹி ஓம் அப்படி ஹான்னு உள்ளேருந்து வரும். ராமஹா ஹ ராமஹா அப்போ கழுத்திலிருந்து வரும். இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ப்ரொனவுன்சியேஷனல் டிஃப்ரென்ஸ் ஹாக்கும் விசர்க்கத்துக்கும். அப்போ கஹ லஹ வஹ பஹ இப்படி எல்லா எழுத்துக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சுட்டா ஹா சேர்த்துக்கணும். இப்போ நம்ம திரும்ப அந்த எல்லா குறியீடையும் பார்ப்போம். ஆக்கு வந்து பக்கத்தில் ஒரு துணைக்கால், ஈக்கு வந்து அந்த எழுத்து இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு துணைக்கால், ஈக்கு வந்து எழுத்து இங்கே இருக்குது, அதுக்கு அப்புறம் ஒரு துணைக்கால், மேலிருந்து ஒரு கோடு, ஊக்கு வந்து கீழே ஒரு சுத்து, எழுத்துக்கு முன்பக்கம் பார்க்குற மாதிரி, ஊக்கு வந்து அதே மாதிரி கிளாக் வைஸில் சுற்றி ஆனால் வலது பக்கம் கொண்டு போயிடணும். ருக்கு வந்து ஒரு சி, ரு நெடிலுக்கு வந்து 2 சி 3 மாதிரி திருப்பி போடணும். ஏக்கு வந்து மேலே ஒரு கொம்பு எழுத்துக்கு முன்பக்கம் சாய்வா, ஐக்கு வந்து அதே கூட 2ஆக போடணும். ஓக்கு வந்து துணைக்காலில் ஒரு கொம்பு போடணும். அவுக்கு துணைக்காலில் 2 கொம்பு போடணும். அம்முக்கு புள்ளி, அஹாக்கு பக்கத்தில் 2 புள்ளி. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் இவ்வளவு தான். இதை வந்து நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கணும். எப்படி தமிழில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் சில மாறுதல்கள் இருக்கோ, இப்போ வு அப்படிங்கிறதுக்கும் கூ அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கூ எப்படி போடுவோம், கா போட்டு அதிலிருந்தே ஊனாவே போட்டுருவோம் கூ அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் வு அப்படின்னு போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், வா போட்டு அதிலிருந்தே ஒரு ஊனா போடுவோமா, போட மாட்டோம். வா போட்டு கீழே சுழித்து அதிலிருந்து இன்னொரு சொல்லிப்போம். இப்படி சில இடங்களில் சில எழுத்துக்களுக்கு வேறுபாடுகள் இருக்குது. அதோடைய சின்னங்கள்னு சொல்லக்கூடிய குறியீடுகள் வந்து மாறும். எப்படி ஊனாவுக்கும் கூனாவுக்கும் நம்ம ஒரே சுழிக்கிறது இல்லையோ, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலையுமே சில எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சேரும் பொழுது இப்போ நம்ம சொன்ன குறியீடுகள் போக சில கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். அதுவும் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இது எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன். நம்பிக்கையோடு பண்ணுவோம், குழந்தையாக நினச்சிக்குவோம் நம்மளை. இதில் ஃபெயிலியர் எதுவுமே இல்லை. நம்ம பண்ணுறது தான் சக்ஸஸ். பண்ணலைன்னா சக்ஸஸ் இல்லை, ஆனால் ஃபெயிலியர் கண்டிப்பாக கிடையாது. சக்ஸஸ் மட்டும் இல்லை, சக்ஸஸ் இருக்குது, சக்ஸஸ் இல்லை, அவ்வளோதான். ஃபெயிலியர் அப்படின்னு கீழே போகிற டைமென்ஷனே கிடையாது. இதில் நம்ம கற்றுக்குவோம். வாங்க. நன்றி.